நான் கூட நினச்சேன் வாட்டர்மெலனுக்கு என்னடா இவ்வளோ சப்போர்ட் இருக்கு, இவங்களாம் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே புரியாமல் இருந்துச்சு. நானும் நிறைய விமர்சனம் வச்சுருந்தேன். பட் ஆனால் ஒரு விஷயங்க, வெளியில் நம்ம பார்த்த வாட்டர்மெலன் அப்படிங்கிறது வந்து ஒரு கோமாளியாக ஏதோ ஒரு ஆக்டிங்காக நடிக்கிற ஒரு ஆளாக பார்த்தோம். உள்ளே பார்க்குற வாட்டர்மெலன் வந்து கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முக்கியமாக வந்து கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல விஜய் பார்வதிக்கு சொம்பு தூக்காமல் அவரோட கருத்தை அவர் எடுத்து வச்சுட்டு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறாரு பார்த்தீங்களா. அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவர் இன்னசென்ஸாக இருக்கட்டும், சில விஷயங்கள் வந்து இது இப்படி போகும் அப்படின்னு தெரியாமல் அவர் எடுத்து வைக்கிற கருத்துக்களாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. அப்படி தான் என்னடா வாட்டர்மெலன் திவாகருக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் சில காரணங்களாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து யார் யார் நாமினேட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ அதில் வாட்டர்மெலன் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கார் அன்அஃபிஷியலில். அவருக்கும் நம்மளோட சபரி இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் பெரிய ஓட் டிஃப்ரெண்ட் இல்லை. ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட் இடத்துல தான் இருக்காங்க. என்னோட கணிப்புப்படி சபரிநாதனுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பெய்டு ஒர்க், அதாவது வந்து பிஆர் ஒர்க் அப்படி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். எதை வச்சுன்னா இவர் வந்து பெருசாக மற்றவங்க கொடுக்குற அதே கண்டென்ட் தான் இவர் கொடுக்குறாரு, கோவப்படுறாரு, ஏதோ பேசுகிறாரு. பட் ஆனால் இவருக்கு டே செகண்ட்லேருந்தே வந்து ஆர்மிலாம் கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் ஏதோ சம்திங் இவருக்காக வந்து வெளியில் ஒரு பெய்டு ஒர்க் நடக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆனால் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து அப்படி எதுவும் பெருசாக பிஆர் ஒர்க் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அங்கே வந்திருக்க சப்போர்ட் எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கிற சப்போர்ட் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க, அது இல்லாமல் இன்னும் 7 பேர் வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யார் யார் முதல்ல நாமினேஷனில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். சபரியோட காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோவில் காமிக்கிறாங்கன்னா, ரொம்ப சேஃப் கேமாக விளையாடுறாரோ, மைண்ட் கேம் விளையாடுறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து சபரிக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து திவாகர் நம்ம வந்து சொல்ல வேணும், திவாகருக்கு வந்து நிறைய ரீசன்கள் இருக்குது. ஸோ அது சொல்லி அவர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. கம்ருதீன், அதாவது வந்து நம்மளோட தலைவர் திவாகர் தான் வந்து போய் நாமினேஷன் பண்ணியிருக்காரு. எப்படின்னா வந்து ஃபிசிக்கல் அட்டாக் பண்ணுறாரு, அடிக்க வராரு அப்படிங்கிற மாதிரி வந்து திவாகர் வந்து கம்ருதீனை வந்து நாமினேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரம்யா, இவங்க வந்து மயக்கம் போட்டு நிக்காலில் விழுந்தாங்க பார்த்தீங்களா, இவங்க வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ்லாம் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரில. ஸோ இவங்களும் நாமினேஷன் வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து விஜய் பார்வதி, இவங்க பற்றி நம்ம சொல்லவே வேணாம். நம்மளோட வியானாவும் சுபிக்ஷாவும் சொல்லியிருக்காங்க இவங்க ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அதிக ஓட்டுகள் வந்து விஜய் பார்வதி தான் வந்திருக்கும். ஏன்னா டாமினண்ட்டாக தான் இருக்கிறாங்க, பேச வேண்டிய இடத்துல பேசாமல் சம்மந்தம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அரோரா சின்க்ளையர், அதாவது இவங்க வந்திருக்காங்க, பெருசாக எதுலையுமே வந்து இன்வால்வ் ஆகலை, ஆனால் ஒரு சில லவ் கண்டென்ட்டுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இவங்க அதுக்கப்புறமா வந்து அப்சரா லாஸ்ட் வீக் ஒன்றுமே பண்ணலை நண்பர்கள். என்ன சொல்ல போனால் பிரவீன் காந்தி வந்து எலிமினேட் பண்ணாங்க. என்னை கேட்டால் உண்மையிலுமே எலிமினேட் பண்ணியிருக்கக்கூடிய ஆள் வந்து அப்சரா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பிரவீன் காந்தி வந்து அவர் நெகட்டிவாக பேசுகிறாரு, பாசிட்டிவாக பேசுகிறாரு அப்படிங்கிறது இங்கே விஷயமே கிடையாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு விஜய் பார்வதி எடுத்துங்களேன். விஜய் பார்வதி வந்து எலிமினேட் ஆகிறதுக்கு தகுதியானவங்களாம் கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்னதான் அவங்க வந்து நான் நிறைய விமர்சனம் வச்சுருந்தாலும், பிடிக்காதவங்களாக இருந்தாலும் கண்டென்ட் கொடுக்குறாங்க, ஷோ வந்து கொஞ்சமாச்சும் என்கேஜாக வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பிரவீன் காந்தி அப்சராவை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் வீக் நிறைய வந்து கண்டென்ட் கொடுத்தாங்க. என்னோட கணிப்புப்படி ஒரு 2 பேர் தான் லிஸ்ட்டில் இருக்கணும். அப்படி இருந்தும் பிரவீன் காந்தி வந்து வேணுமே வலுக்கட்டாயமாக விஜய் சேதுபதியோட ஏன்னா விஜய் சேதுபதி சுத்தமாக பிடிக்கல வந்த நாளில் இருந்து பிரவீன் காந்தி. ஸோ அதனாலே வெளியேற்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்சரா வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ராக் ஸ்டார் எஃப்ஜே வந்திருக்காரு. ராக் ஸ்டாராக நிறையா வந்து டியூன்லாம் போடுறாரு, ரேப் பாடுறாரு, பெண்கள் ஆபாசமாக பேசுகிறாரு, வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பண்ணுறாரு. அந்த மாதிரி தலைவர் வந்திருக்காரு, பார்த்து பக்குவமாக பண்ணி விடுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து கெமி வந்து நாமினேஷன் வந்திருக்காங்க. ஸோ இதில் யார் யார் எவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சபரிநாதனும் திவாகரும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓட்டில் இருக்காங்க. எனக்கு கேட்டால் வந்து சபரிநாதனுக்கு வர ஓட்டு வந்து பிஆர் ஓட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, திவாகருக்கு ஆர்கானிக்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பெரிய டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை, 2 பேரும் ஈக்குவல் ஓட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ருதீன் வந்து 12% ஓட்டுகள் வந்து வந்திருக்கு, அவர் வந்து 3rd பிளேஸில் இருக்கார். ஸோ இதுக்கப்புறமா வந்து ரம்யா, ஆடல் மாடம் ரம்யா இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ரம்யா ஜோ அவங்க வந்து 4th பிளேஸில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஸ்லைட்டாக, ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து இவங்க நாமினேஷனில் வரல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, இவங்க எப்படி நாமினேஷனில் வந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஒரு டிஸ்கஷன் போச்சு, பிக் பாஸ் வீட்டிலேருந்து இவங்க நம்மளோட விஜய் பார்வதி, திவாகர், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆள் யார், எஃப்ஜேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 3 பேர் வந்து டீலக்ஸ் வீட்டுக்கு போனாங்க. அங்கேருந்து ஒரு 3 பேர் இங்கே வந்தாங்க, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
அப்போ இவங்க பேசியிருந்த விஷயம் என்னன்னா, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது வந்து ரம்யா ஜோவுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் 3 வாரத்துக்கு வந்து 3 பேர் 50% வந்து கொடுப்பாங்கல்ல, அதில் ரம்யா ஜோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணி பேசி வச்சுருந்தாங்க, சுபிக்ஷா முதற்கொண்டு. ஸோ அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் ரம்யா ஜோ நாமினேஷனில் வந்திருக்காங்க. முக்கியமாக இங்கிருந்து போன 3 பேர் வந்து ஆப்போசிட்டாக மாறி இருந்ததுனால வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே காரணத்துக்காக ரம்யா ஜோ நாமினேஷன் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்வதி வந்து ஆல்மோஸ்ட் வந்து 5வது இடத்துல இருக்காங்க. இந்த 5வது இடத்துல இருந்து லாஸ்ட் இடத்து வரைக்கும் பெரிய ஓட்டு டிஃப்ரெண்ட்ல நண்பர்களே, சின்ன ஓட்டு டிஃப்ரெண்ட் தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து அரோரா சின்க்ளைர் இவங்களும் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 6வது இடத்துலையா 6வது இடத்துல வந்து இவங்க வந்து ஓட்டு வாங்கிடுறாங்க. அதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட்டு 3 வந்து நீங்கள் வந்து ஓட்டு லிஸ்ட்டில் வந்து கம்பேர் பண்ணிக்க முடியாது. அப்சரா, எஃப்ஜே, கெமி, இதில் கெமி தான் லாஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரில் வந்து யார் வேணால் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் என்ன கேட்டால் கெமி லாஸ்ட் இடத்துல இருக்கிறதுக்கான டிசர்வ்டே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து அவங்க பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ எப்படியோ ஒரு வகையில் வந்து கண்டென்ட் அப்படி வந்து கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே மிக்சருங்களை உள்ளே வச்சுட்டு ஒரு கண்டென்ட் கொடுக்குற மனுஷன் வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. நான் திரும்பி சொல்கிறேன், பிரவீன் காந்தி நல்லவர்னு சொல்லலை, அவர் வந்து நிறைய பிற்போக்குத்தனமாக பேசியிருக்காரு அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் கண்டென்ட் கொடுத்தாரு. கண்டென்ட் கொடுத்தா தான் ஷோ கொஞ்சமாச்சு என்கேஜாக இருக்கும், கொஞ்சம் பார்க்கறதுக்கு பரபரப்பாக இருக்கும். அவர் பேசுகிற எதிர்கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து முன்வைக்கப்படும், நிறையா சமூகத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்படும். அப்படி இருக்கும்போது அவர் இருந்திருக்கணும், மிக்சங்களை அனுப்பிட்டு. அதேமாதிரி இந்த மாதிரி 3 பேரில் வந்து அப்சரா, எஃப்ஜே மற்றும் கெமி, இவங்க 3 பேரில் யார் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள், யார் எனக்கு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஃப்ஜே சொல்லுவேன். ரொம்ப வன்முறை பண்ணிக்கிட்டு, ரொம்ப ஆபாசம் பேசிக்கிட்டு, லாஸ்ட் சீசன் அது முந்தின சீசன் மாதிரி இல்லாமல் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த ஆளை வந்து அனுப்பிவிட்டாங்கன்னா வச்சுங்களேன், சிறப்பாக இருக்கும். பொறுத்து இருந்துப்பாங்களாம். வாட்டர்மெலன் திவாகர் ரசிகர் வந்து மாஸ் காமிச்சிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். உண்மையாகவே சொல்கிறேன், ஆர்கானிக் ஓட்டு வந்து திவாகருக்கு வந்துக்கிட்டு இருக்கு, விஜய் சபரிநாதனுக்கும் வந்துக்கிட்டு இருக்க ஓட்டு. அது எப்படின்னு எனக்கு தெரியல, பொறுத்து இருந்துப்பாங்களாம். இந்த 9 பேரில் யார் வெளியேறினா நல்லாயிருக்கும், யார் வெளியேறுவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஸோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.